சிஎம் பார்த்து சிஎம் அங்கிள் சிஎம் சார்னு கலாய்க்கிறாரு. ஏன் மோடிஜியை பத்தி கேட்க முடியல? ஏன் கேட்டா வந்து அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா? இது கான்ட்ரவர்ஷியலான நிறைய மேட்டர்ஸ் வந்து புதுசா வந்தவங்க வந்ததுல இருக்கு. ஸோ தார்மீகமா தமிழ்நாட்டுல ஆஸ் சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸ் வி ஆல் ரிக்வெஸ்ட், ஒப்போசிஷன்ல வர்றீங்க ஓகே, நீங்க உங்களே ஒப்போசிஷன் சொல்லிக்கிறீங்க, கொஞ்சம் டீசெண்டா தான் பேசி பழகுங்களேன். படிச்ச மக்கள் விரும்புற மாதிரியான ஒரு அரசியல தமிழ்நாட்டுல விதைக்கிறதுக்கு நீங்களும் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணணும்ன்றது நாங்க விரும்புறோம். இல்ல அவங்களோட டார்கெட் வந்து ஜென்சி கிட்ஸ், அவங்க தான் அவங்களோட டார்கெட். அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்களா? நிச்சயமா. நான் தான் சொன்னேனே, அவங்க வந்து தளத்துல இருக்குன்றது தெரியாம சமூக வலைதளத்துல இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகிற மீம் கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து சீரியஸ் பொலிட்டிஷியனா இன்னும் அவரை வந்து நினைச்சுக்க ஆரம்பிக்கலன்றது வந்து ஆப்வியஸா தெரியுது. அண்ட் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நான் நம்புறேன். பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தே டூ கேரி. ஏன்னா இப்ப அவரை மாதிரியான ஆட்கள் வரும்போது லட்சக்கணக்கான பேர் அவரை பாக்குறாங்க, அட்லீஸ்ட் டே டு டே சோஷியல் மீடியால நியூஸ்லயே பாக்குறாங்க. அப்படின்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கேரி பண்ணிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் டீசெண்டா தன்னைத்தானே ஒரு லீடரா ப்ரொஜெக்டாவது பண்ணணும். ஏன்னா நடிப்பு அவர் சொல்லி தர வேணாம். ஆப்வியஸ்லி அவர் நல்லா நடிச்சதுனால தான் நல்ல நடிகரா இன்னைக்கு இருக்காரு. அட்லீஸ்ட் அதை வந்து ப்ராப்பரா அந்த ஸ்கிரீன்லயாவது காட்டலாம் இல்ல. எந்த தலைவரும் இப்ப அவரை தன்னைத்தானே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறாரு, மேடம் ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. மேடம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு பொலிட்டிஷியனா தன்னை காட்டிக்க வந்த பிறகு எங்கேயும் குத்தாட்டம் போடல, எங்கேயும் வந்து தன்னைத்தானே காமெடி பண்ணிக்கல.